ஹலோ விவர்ஸ், இந்த 2026 ஜூலை மாச பௌர்ணமி ஒரு விசேஷமான பௌர்ணமி. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் 2 பெரிய சுபகிரக தொடர்புல இருக்கு. உச்ச குருவோட சேர்ந்து இருக்கு. பௌர்ணமி சந்திரனோட பார்வையில இருக்கு. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி சந்திரனுக்கு 6ல ஆட்சி பெற்ற புதன், 7ல உச்ச குரு, 8ல புஷ்கராம்ச பலத்துல உள்ள சுக்கிரன் அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்டான அமைப்புல சந்திராதி யோகம் அமைஞ்சிருக்கு. சோ இது ஒரு விசேஷமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில பிறக்கிற ஒரு குழந்தை, அதாவது குறிப்பா இந்த பூமியில ஒரு பர்டிகுலர் ஊர்ல பர்டிகுலர் டயத்துல பிறக்கிற ஒரு குழந்தை வருங்காலத்துல ஃபேமஸான ராஜாவாக போகுது. ஃபேமஸான ராஜா மீன்ஸ் இந்த காலத்துல ஃபேமஸான பொலிட்டீஷியன் எடுத்துக்கலாம். இல்ல சம் கண்ட்ரீஸ்ல இன்னும் ராஜாவோட ஆட்சி தான் நடக்குது. அங்க ராஜாவோட வாரிசா கூட பிறக்கலாம். அதுலயும் குறிப்பா மகர லக்னம் திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிற குழந்தை ஷூரா வருங்காலத்துல ஒரு ராஜாவாக போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகர லக்னத்துக்கு 7ல குரு உச்சமாகி ஹம்ச யோகத்துல இருக்கும். பௌர்ணமி யோகம் அமைஞ்சிருது, குரு ஆதித்ய யோகம் அமைஞ்சிருது, சந்திராதி யோகம் அமைஞ்சிருது. அது மட்டும் இல்லாம லக்னாதிபதி சனி உச்ச கிரகத்தோட பாவகத்துல உச்ச குருவோட பார்வையில இருக்கு. பாக்கியாதிபதி புதன் ஆட்சியா இருக்கு. யோகாதிபதி ராஜ யோகாதிபதி சுக்கிரன் புஷ்கராம்ச பலத்துல இருக்கு. ராகு கேது ரெண்டுமே யோகாதிபதி சுக்கிரனோட தொடர்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம மகர லக்னத்துக்கு வரக்கூடாத அஷ்டமாதிபதி சூரிய தசை வரவே வராது. சோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு பூமியில ஒரு மகர ராஜா பிறக்க போறாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.